இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் திருமேனி அதி அற்புதமான திருமேனி. இந்த நரசிம்மர் சன்னதிக்கு முன்னாடி நம்ம நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? பிரகலாதன் நினைவுக்கு வருவான். இந்த பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான பக்தனை காப்பாற்றுவதற்காக பகவான் ஒரு தூணில் இருந்து அவதாரம் செய்தார். உடனே வந்துட்டார். நாளை என்பது நரசிம்மனிடம் கிடையாது என்று சொல்வார்கள். ஒரு பழமொழி, நாளை என்பதே நரசிம்மனிடம் கிடையாதாம். நரசிம்மன் கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலுமே அவை உடனே நமக்கு கிடைத்து விடுமா. அதை நிரூபிக்கும் விதமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் எப்படி திருக்காட்சி தருகிறார் என்றால், தன்னை தரிசிக்க வர பக்தர்களை வரவேற்று ஒரு கை எப்படி இருக்குமா, வரவேற்கிறது போல இருக்குமா. இன்னொரு திருக்கரம் எப்படி என்றால், எனது திருவடிகளை சரண் புகுந்து கொள், உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்வது போல காணப்படுமா. பக்தர்களை கூப்பிட்டு இந்த நரசிங்கர் அப்படியே அவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுகிறாராம். பொதுவாக நரசிம்மர் யோகாசனத்தில் பல ஆலயங்களில் தரிசிக்க முடியும். இந்த ஆலயத்தில் எப்படி இருக்கார் தெரியுமா? இந்த சௌந்தரிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் பட்டறை பெரும்புதூரில் அருளக்கூடிய இந்த நரசிம்மர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அற்புதமான அந்த நரசிம்ம பெருமானை நாம் தரிசித்து இந்த நரசிம்மரின் பாதங்களை பற்றி பிரகலாதனைப் போல என்னையும் ஆட்கொண்டு உனது அருளை வழங்கு என்று நாம் பிரார்த்திப்போம். மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய்.